ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். இன்னைக்கு 23rd செப்டம்பர். நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரி. நம்ம மார்க் பண்ண லெவல்ஸில் நிஃப்டி எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நிஃப்டி ஓப்பன் ஆனது ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான். ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோ க்ளோஸ். ஓகே, அதுக்குள்ளே தான் இன்னைக்கு ஓப்பன் ஆயிருந்தது. ஓப்பன் ஆனவங்க இந்த சூப்பர் ட்ரெண்ட் அண்ட் ஏடிஎம் லெவலை தாண்டி போக முடியல. ஸோ அங்கேருந்து ஒரு ரிஜெக்ட் ஆகி ஓகே நம்மளோட வருங்க ஏடிஎம் பிஇ ரேஞ்சு வீக்லி 50%, எஸ்டர்டே 50%. ஓகே, இத்தனை ரெசிஸ்டன்ஸையும் ரிஜெக்ட் பண்ணி மார்க்கெட் கீழே நமக்கு ஒரு கிராஸ் ஓவர் கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இந்த லெவலில் வந்து நம்மளோட சிங்கிள் ஹெட்ஜ், கம்பைன்ட் ஹெட்ஜ், ஐவி ரேஞ்ச் 1, தென் எக்ஸ்ட்ரீம் லோ. ஓகேவா? இந்த லெவல்ஸ் நம்ம நேற்றே கொடுத்தாச்சு. இங்கேருந்து ஃபாலோ ஆனவங்க பியூட்டிஃபுல்லாக நான் ஸ்டாப்பாக வந்து நமக்கு ஃபஸ்ட்டு கம்பைன்ட் ஹெட்ஜ், ஓகே, அதையும் பிரேக் பண்ணி எக்ஸ்ட்ரீம் லோ. இது நடந்து மார்னிங் ஒரு 9:45 இது நடந்து முடிஞ்சிச்சு. ஓகேவா? பியூட்டிஃபுல் ட்ரேட் இதில் அமைஞ்சுது. ஓகேவா? இந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்தவங்க அகெயின் இங்கேருந்து மேலே போகிறாங்க. அவங்களோட கம்பைன்ட் ஹெட்ஜை கிராஸ் பண்ணி கான்ஃபிடண்ட்டாக ஒரு க்ளோஸ் வைக்க முடியல. ஓகேவா? திரும்ப அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன், அகெயின் எக்ஸ்ட்ரீம் லோ, அதுக்கப்புறம் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டு. ஓகே, 10:30 to 11:10 வரைக்கும் ஒரு சைட்வேஸ் மூமெண்டம். திரும்ப அங்கேருந்து நம்மளோட எக்ஸ்ட்ரீம் லோவையும் பிரேக் பண்ணி ஐவி ரேஞ்ச் 2 வராங்க. ஐவி ரேஞ்ச் 2 பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணவங்க நெக்ஸ்ட் லெவல் போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா போகலை. திரும்ப அந்த ரேஞ்சிலேயே ஒரு சைட் பேஸ் மூமெண்டம். இப்போ இந்த இடத்துல கிராஸ் ஓவர். ஓகேவா? இந்த இடத்துல கிராஸ் ஓவர் ஆனவங்க இங்கேருந்து ஒரு நல்ல ரேலி. ஓகேவா? பியூட்டிஃபுல்லாக நமக்கு ஃபஸ்ட்டு இந்த சூப்பர் லெவலில் பிரேக் பண்ணி ஐவி ரேஞ்ச் 1 அண்ட் கம்பைன்ட் எட்ஜ். ஓகேவா? அதில் போயிட்டு ரெசிஸ்ட் ஆகி ஒரு சின்ன சைட் பேஸ் மூமெண்டம். தென் ஒரு ஃபோர்த்து கண்டலே அகைன் பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணி பியூட்டிஃபுல்லாக சிங்கிள் ஹெட்ஜ், தென் எஸ்டர்டே 50% அண்ட் வீக்லி 50%. ஓகேவா? ரெண்டு லெவலையும் ரெசிஸ்ட் பண்ணி திரும்ப அங்கேருந்து ஒரு சின்ன ஃபாலு. ஓகே, ஃபால் ஆனவங்க சூப்பர் ட்ரெண்ட் வரைக்கும்லாம் வரல. அங்கேருந்து ஒரு சைட் வைஸ் மூமெண்டம். ஓகேவா? நம்மளோட சிங்கிள் ஹெட்ஜ் லெவல்லே ஒரு சைட் வைஸ் மூமெண்டம். திரும்ப அங்கேருந்து ஒரு ரைஸு, அகைன் ஏடிஎம் கிட்ட போகிறாங்க. திரும்ப ஒரு சைட் வைஸ் மூமெண்டம், ஒரு சின்ன ரிஜெக்ஷன், அகைன் ஏடிஎம். ஓகேவா? ஏடிஎம் தாண்டி பர்ஃபெக்டாக அவங்களோட ஒரு க்ளோஸ் வைக்க முடியல. ஓகே, தென் அகைன் அங்கேருந்து ஒரு ஃபாலு, அப்புறம் ஒரு சைட் வைஸ் மூமெண்டம். எண்ட் ஆஃப் த டேல அரௌண்ட் வந்து ஒரு 245 வந்து ஒரு நல்ல ஃபால். ஓகேவா? 315 வரைக்கும். தென் ஒரு சைட் வைஸ் மூமெண்டம் நம்மளோட மேஜர் இஎம்ஐ. ஓகேவா? நம்ம கொடுத்துருக்க லெவல்ஸ் எல்லாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஓகே பியூட்டிஃபுல்லாக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பாருங்க. ஓகேவா? சரி, வாங்க மற்ற ஹிட்டன் லெவல்ஸும் நம்மளோட ஓன் இண்டிகேட்டரில் எப்படி ட்ரேட் ஆயிருக்கு பார்க்கலாம். இது நம்மளோட ஓன் இண்டிகேட்டர். ஓகே, மார்க்கெட் ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் டே ஹைக்குள்ள, கரண்ட் டே ஓப்பன். ஓகேவா? இல்லை ஓப்பன் ஆனவங்க இங்கே ஒரு சின்ன சைட்வேஸ் மூமெண்டம், அங்கேருந்து ஒரு ஃபாலு. ஓகே, இன்னைக்கு வீக்லி எக்ஸ்பைரின்றதுனால நமக்கு ஸ்பாட் ஃபியூச்சர் ரெண்டும் ஒன்று தான். வீக்லி ஃபியூச்சர் அண்ட் ஸ்பாட். ஓகேவா? மந்த்லி ஃபியூச்சர் சொல்ல, வீக்லி ஃபியூச்சர் அண்ட் ஸ்பாட் ரெண்டும் ஒன்று தான். இந்த தேர்ட் கண்ட்ரிலே விவப் கீழே க்ளோஸ் வைக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு நல்ல ஃபால். ஓகேவா? என்னென்ன ரேஞ்ச் அப்படின்னு இருக்குன்னு பாருங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ப்ரீவியஸ் டே லோ. ஓகேவா? அதில் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போனாங்க. திரும்ப அங்கேருந்து ஒரு செல்லிங்கு, பியூட்டிஃபுல்லாக கரண்ட் வீக் ஓப்பனிங் அண்ட் எக்ஸ்ட்ரீம் லோ. ஓகேவா? எக்ஸ்ட்ரீம் லோ லெவலில் சப்போர்ட் எடுத்து திரும்ப அகைன் மேலே போகிறாங்க. ஓகே, என்னென்ன லெவல்லாம் பார்த்து. ஓகே, ப்ரீவியஸ் வீக் ஹை, ஓகே, அதை தாண்டி க்ளோஸ் வைக்க முடியல. திரும்ப அங்கேருந்து ஒரு ஃபால், அகைன் எக்ஸ்ட்ரீம் லோ. ஓகேவா? மார்க்கெட் அதுக்கப்புறம் இந்த கம்பைன்ட் ஹெட்ஜ் அண்ட் எக்ஸ்ட்ரீம் லோ. ஓகேவா? பிட்வீன் இதுலேயே தான் சைட்வேஸ் ட்ரெண்டு. திரும்ப அகைன் அங்கேருந்து ஒரு ஃபால், ஒரு நியூ லோ கிரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா? இது என்ன அப்படின்னு தான் நம்ம மேலேயே பார்த்துருப்போம். நம்ம ஐவி ரேஞ்ச் 2 க்ளோஸ் பண்ணி கீழே வைப்பாங்க, ஆனால் கன்சிஸ்டண்டாக கீழே இல்லை. இந்த லோவே பியூட்டிஃபுல்லாக திரும்ப ரெஸ்பெக்ட் பண்ணி இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா? இது நம்ம ஸ்பாட்டில் பார்க்கலாம். இங்கே ஃபியூச்சரில் பியூட்டிஃபுல்லாக கிராஸ் ஓவர் ஆகிருக்கும். ஓகேவா? இங்கே கிராஸ் ஓவர் ஆனவங்க ஒரு நான் ஸ்டாப் ரேலி. ஓகேவா? பியூட்டிஃபுல்லாக நம்மளோட வீக்லி மிட் அண்ட் எஸ்டர்டே மிட், ஓகே, ரெண்டும் கிட்ட இருக்குது. அதுக்கு மேலே நம்மளோட பிஇ ரேஞ்ச் இருக்குது. நான் அது வரைக்கும் போல் 50%. அகைன் ஒரு ரிஜெக்ஷன், ஒரு சைட் வேஸ் மொமெண்டம். ஓகே, திரும்ப ஒரு ரைஸ். எது வரைக்கும்னா கரண்டே ஓப்பன். ஓகேவா? கரண்டே ஓப்பனில் போய் பியூட்டிஃபுல்லாக ரெசிஸ்ட் ஆகி மார்க்கெட் ஃபாலு, திரும்ப சைட் வேஸ் மொமெண்டம். திரும்ப இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து கரண்டே ஓப்பனையும் பிரேக் பண்ணி ஏடிஎம்மும் பிரேக் பண்ணி ஒரு ஹையை கிரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா?
இந்த ஹை இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணி கன்சிஸ்டன்ட் மேலே இல்லை, திரும்ப ஏடிஎம்குள்ளேயே மார்க்கெட் கொண்டு வராங்க. ஓகே, திரும்ப ஒரு சைட்வேஸ் மூமெண்டம், திரும்ப அங்கேருந்து ஒரு ஃபால் பி ரேஞ்சில் இருந்து. ஓகே, ஒரு ஷார்ப்பான ஃபால். இந்த இடத்துல நமக்கு ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். ஓகே, நீங்கள் ஃபியூச்சர் பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா ஓகே ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் வந்துருப்பீங்க. ஓகேவா? தென் மார்க்கெட் கம்பைன்டு லோ, தென் ப்ரீவியஸ் டே லோ. ஓகே, அதில் சப்போர்ட் எடுத்து நம்மளோட மேஜர் லைன். ஓகேவா? தென் டுடே விவேப். ஓகேவா? இந்த விவேப் தான் செல்லர்ஸோட ஆவரேஜ். ஓகேவா? ஃபியூச்சரோட பை செல் பண்ணுறாங்களா அதோட ஆவரேஜ். ஓகே, மார்க்கெட்டை எங்கே கொண்டு போனாலும் இன்னைக்கு அந்த விவேப் ரீஜன் ஓகேவா உங்களோட ஆவரேஜ் ரீஜன்லேயே இன்னைக்கு மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளோட ஏடிஎம் ஸ்ட்ரைக்ஸ் என்னென்ன எடுத்தோமோ அதோட பிஹேவியரை பார்த்துடலாம். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது ஷார்ட் ஸ்டாண்டர்ட் சார்ட்டு. இந்த பிளாக் லைன் வந்து விவேப், ப்ளூ லைன் வந்து கம்பைன்டு ப்ரீமியம். மார்க்கெட் ஓப்பன் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே விவேப்புக்கு மேலே போயாச்சு. ஓகே, அப்படின்னா செல்லர்ஸ் இந்த லெக். ஓகேவா? ஆப்போசிட் லெக். இந்த இந்த ஸ்ட்ரைக்லேயே வரும் ஏடிஎம்ல ஆப்போசிட் லெக்ல நமக்கு புட் ஆப்ஷனு. ஓகே, அவங்க தான் பிபிக்கு மேலே இருக்காங்க. ஸோ நல்ல ரேலி. ஓகேவா? புட் ஆப்ஷனோட ப்ரைஸ். ஓகே, திரும்ப இவங்க அங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணி விவேப் கீழே கொண்டு வர பார்க்குறாங்க, ஆனால் முடியல. அகெயின் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போகிறாங்க. ஓகேவா? தென் செகண்ட் ஹாஃபில் தான் இவங்க விவேப் கீழே வராங்க, ப்ரைஸ் டிகே ஆகி கீழே வருது. கீழே வந்தவங்க திரும்ப விவேப் கிட்ட போயிட்டு திரும்ப விவேப் ரேஞ்ச் கிட்டே முடிச்சிட்டாங்க. ஓகேவா? தென் இந்த ஷார்ட் ஸ்டார்ட்ல விட்டலாம் நம்மளோட ப்ரைஸ் பார்க்கலாம். ஓகேவா? அது பிஇபி ஓப்பனிங்கில் ஸ்டாட்டிக் பிஇபிக்கு மேலேயே டைனமிக் பிஇபி கொஞ்ச நேரத்துலேயே மேலே போயாச்சு. ஓகேவா? மேலே போயிடுச்சு அப்படின்னால எந்த ஸ்ட்ரைக் மேலே இருக்கும். ஓகே, புட் ஆப்ஷன் புட் ஆப்ஷன். ஓகேவா? அதை நம்ம ட்ரேட் எடுத்தாலே ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கும். ஒரு லெவல்ஸாக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னா நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஓகே, தென் நம்ம இங்கே ஷார்ட் ஸ்டார்டல் சார்ட்லாம் பார்த்த மாதிரியே தான் இங்கே இவங்க டைனமிக் பிஇபி ஸ்டாட்டிக் பிஇபியை இந்த டைமில் தான் பிரேக் பண்ணாங்க 12:30 கிட்ட. அதுக்கப்புறம் டிகே மோடில் போகிறாங்க. ஓகேவா? கம்ப்ளீட் டிகே மோடில் போயிட்டு இன்னைக்கு மார்க்கெட்டை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? சி ப்ரைஸ் பாருங்க, ஓப்பனிங்ல இருந்து லோலேயே தான் இருக்கு. ஓகே, ப்ரீவியஸ் ஏதோ பியோட லோக்கிலேயே தான் இருக்கு. ஓகேவா? அங்கே நம்மளோட புட் ஆப்ஷனை பார்த்துடலாம். இது புட் ஆப்ஷன் 2850 நம்ம ஏடிஎம் எடுத்து வந்து ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, இவங்க ஓப்பன் ஆனது பிபிக்கு மேலே தான், ப்ரீவியஸ் டே க்ளோஸ்லேயே கிட்ட தான் ஓப்பன் ஆகிருக்காங்க. ஓப்பன் ஆனாங்க அங்கேருந்து ஒரு ஃபாலு. ஓகே, ரெண்டு ப்ரைஸும் இங்கே பீட் ஆனதுக்கப்புறம் தேர்டு கேண்டலே நமக்கு பிபிக்கு மேலே போயிடுச்சு. ஃபோர்த்து கேண்டல் ஒரு நல்ல அப்பு. ஓகேவா? திரும்ப அங்கேருந்து ஒரு நான் ஸ்டாப்பாக நல்ல ரேலி ப்ரைஸ். ஓகேவா? இந்த இடத்துல புட் ஆப்ஷன் செல்லர்ஸ் பேனிக் ஆகி அவங்களோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறதுனால மார்க்கெட் நல்ல மூமெண்ட். ஓகேவா? தென் இங்கே பார்த்தீங்கன்னாலும் நம்மளோட ஸ்டாட்டிக் பிஇபிக்கு மேலே டைனாமிக் போயிடுச்சு. ஓகேவா? அந்த டைனாமிக்கு மேலேயும் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அது எங்கெங்கெல்லாம் நமக்கு ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டி காட்டுதோ அங்கெல்லாம் நம்ம பை எடுக்கலாம். ஓகேவா? என்ன விவேப் கிட்ட வந்து இன்னும் போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓகே, நம்ம ஜஸ்ட் இந்த கிராஸ் ஓவர் பேஸ் பண்ணி தான் எடுத்துருக்கணும். ஓகேவா? தென் 12 o'clock கிட்ட இந்த ஹை. ஓகேவா? 161 போயிட்டாங்க. ஓப்பனிங் கிட்டத்தட்ட பிஇபி கிட்ட தான் ஒரு 50 கம்பைன்டு ப்ரீமியம். இந்த சைடு போய் 58. ஓகே, 58 ஓப்பன் ஆனவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே 100 rupees ப்ராஃபிட். ஓகேவா? அரௌண்ட். ஓகே, மார்க்கெட் 12 o'clockலேருந்து ஒரு கிராஸ் ஓவர் கிடச்சி அங்கேருந்து ஒரு ஷார்ப் ஃபால். ஓகேவா? ரெண்டு ஏடிஎம்மும் பியூட்டிஃபுல்லாக ஒரு 12:40 கிட்ட மீட் பண்ணுறாங்க. ஓகே, மீட் பண்ணி திரும்ப ரெண்டு பேரும் பிரியறாங்க. ஓகே, திரும்ப இவங்க சூப்பர் டர்னுக்கு போயிட்டு திரும்ப அங்கே திரும்ப இந்த இடத்துல மீட் பண்ணுறாங்க. கிராஸ் ஓவர் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க, இல்லை. ரெண்டு பேரும் சைட் பேஸு. திரும்ப கிராஸ் ஓவர் கிடைக்குது, இந்த ப்ரைஸ் கீழே இந்த ப்ரைஸ் மேலேயும் போகுது. ஆனால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் திரும்ப ரெண்டு பேரும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக திரும்ப பிரிகிறாங்க. ஓகே, ஆப்ஷன் திரும்ப எண்ட் ஆஃப் த டே பி லோ. ஓகேவா? அந்த லோவை போய் டெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப அங்கேருந்து நான் ஸ்டாப்பாக எஸ்டர்டே ஹை. ஓகேவா? புட் ஆப்ஷன் பாருங்க, பியூட்டிஃபுல்லாக வெர்டிகல் கேண்டல். ஓகே, பி லோயும் டெஸ்ட் பண்ணியிருக்கு. தென் இங்கேருந்து ஷார்ப்பாக பி ஹை எஸ்டர்டே ஹை. ஓகேவா? பியூட்டிஃபுல்லாக ரேலி ஆகுது. ஓகேவா? இதை பார்த்தீங்களா பாருங்க, ஜஸ்ட் 22 rupeesல இருந்து 82. ஓகேவா? கிட்டத்தட்ட 60 ரூபா
எண்ட் ஆஃப் த டே ஒரு நல்ல ரைஸ். ஓகேவா? ஓகே, நம்மளோட ஓஐ பார்த்துக்கலாம். ட்ரெண்டிங் ஓஐ மார்க்கெட் மார்னிங்கே நமக்கு கால் சைடில் ஓஐ நல்லா இன்க்ரீஸ் பண்ணாங்க. புட் ஆப்ஷனில் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஓகேவா? சைட் வைஸ் வந்தாங்க டியூ டு கால் சைடு ஓஐ. தென் சைட்லேயும் ஓஐ ரெடியூஸ் ஓப்பன் ஆன ஓஐ கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நமக்கு புட் சைடில் நமக்கு நல்ல மார்க்கெட் மூமெண்ட்டாக. ஓகேவா? தென் 11:15 அப்புறம் கால் செல்லர்ஸ் அவங்க பொசிஷன்ஸை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புட் ஆப்ஷன்ஸில் ஓஐ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா? இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் கரெக்ஷன் ஆகிருக்கும். இந்த கிராஸ் ஓவர் கிடச்சதுக்கப்புறம் இன்னும் கான்ஃபிடென்ட்டாக புட் ஆப்ஷன் மேலே இருக்காங்க, மார்க்கெட்டை கொஞ்சம் மேலே கொண்டு போயிருக்காங்க. ஓகேவா? தென் இவங்களும் அவங்க பொசிஷனை குறைச்சிருக்காங்க. ஓகே, சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஒரு நேரோ ரேஞ்சில் இருக்க மாதிரி இருக்காங்க. ஓகேவா? தென் செகண்ட் ஹாஃபில் ஓகே 2 பேரும் பொசிஷன்ஸை குறைக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் ஒரு நல்ல ஃபால். ஓகேவா? இங்கே சென்டிமெண்ட்டில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது ரெண்டு ஆப்ஷன்ஸோட 2 ஸ்ட்ரைக். ஓகே, புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் ரெண்டோட ஓஐயும் சேர்த்து சென்டிமெண்ட். ஓகேவா? ஓப்பனிங்லேயே மார்க்கெட் கீழே வரணும்னு ஆசைப்படுறாங்க. மார்க்கெட்டை சொன்னபடி கீழே வந்துருச்சு. கீழே வந்து ஒரு சைட்வேஸ் மூமெண்டமில் திரும்ப கீழே போய் ஒரு லோ கிரியேட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல காசு ஆயிடுச்சு. சென்டிமெண்ட் மார்க்கெட் மேலே போகணும்னு நினைக்குது. ஸோ ப்ரைஸும் சேர்ந்து மேலே போகிறதுக்கு ஓகே திரும்ப ஒரு சைட்வேஸ் மூமெண்டில் ஒரு ஸ்லோ ஸ்டடியாக மார்க்கெட் மேலே போகுது. கரண்ட் டே ஓப்பனிங் ஓகேவா ப்ளஸ் ஏடிஎம் ரெண்டாத்தையும் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்ப ஓய் சென்டிமெண்ட் கீழே காட்டுது. ப்ரைஸும் அதுக்கேற்ற மாதிரி கீழே போகுது. ஒரு பேனிக் பொசிஷன் க்ளோஸ் பண்ணதால மார்க்கெட் இன்னுமே நல்ல ஃபால். ஓகேவா? இதுதான் இன்றைக்கி ஓயில் பார்த்தது. ஓகேவா? இன்றைக்கி என்எஸ்சியோட டேட்டா பார்த்துடலாம். என்எஸ்சி இன்றைக்கி கொடுத்த டேட்டா இன்றைக்கி நமக்கு ரேஞ்சாக 177 கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட நேற்று கிடச்ச ரேஞ்சு. ஆனால் இன்றைக்கி ப்ரீமியம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்ததால் பையர்ஸுக்கு ஒரு நல்ல கொண்டாட்டம் வந்தாங்க. ஓகே, நல்ல ட்ரெண்டிங் கிடச்சிது. ப்ரீமியமும் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்றதால நல்ல மொமெண்டம். ஓகேவா? தென் இது ப்ரீவியஸ் டே ஹை தான். இந்த வீக்கான ஹையாக இன்றைக்கி சஸ்டைனாக இருக்குது. லோ வந்து இன்றைக்கி வந்துடணும். ஓகேவா? ப்ரீவியஸ் டே லோவை பிரேக் பண்ணி இன்றைக்கி நியூ லோ க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த வீக்கு. ஓகே, இது வந்து இன்றைக்கான 50%. ஓகே, இந்த டேட்டா எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம நாளைக்கு ட்ரேடிங்க்கு ஏடிஎம்மாக சூஸ் பண்ணிக்கிறதுக்கு நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரிக்கு சேம் 25 தான் நமக்கு ஏடிஎம்மாக கிடச்சிருக்கு. ஓகேவா? இதோட ஐவி பார்த்துங்க 10.22, ஃபுட் சைடில் 7.37. ஓகேவா? இப்போது கால் சைடில் போய் கிட்டத்தட்ட 3 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவே இருக்குது. ஓகேவா? ஓகே, இந்த டேட்டா எல்லாம் பேஸ் பண்ணி நம்ம நாளைக்கு ட்ரேடிங்க்கு தேவையான லெவல்ஸை இன்றைக்கே மார்க் பண்ணியாச்சு. ஏடிஎம் எடுத்துருக்கிறது 25-50. இது வீக்லி 50%. இது எஸ்டர்டே 50%. இது சிஇ ரேஞ்ச், பிஇ ரேஞ்ச், பிஇ சைடில் ஐவி ரேஞ்ச் 1, ஐவி ரேஞ்ச் 2, ஐவி ரேஞ்ச் 3, சிங்கிள் ஹெட்ஜ், கம்பைன்ட் ஹெட்ஜ், எக்ஸ்ட்ரீம் லோ. ஓகேவா? இது சிஇ சைடில் சிங்கிள் ஹெட்ஜ், கம்பைன்ட் ஹெட்ஜ், எக்ஸ்ட்ரீம் ஹை, ஐவி ரேஞ்ச் 1, 2, 3. ஓகேவா? நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நம்ம கொடுக்கக்கூடிய லெவல்ஸை மார்க்கெட் பியூட்டிஃபுல்லாக ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் ஆகுது அப்படின்றது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகேவா? உங்களுக்கு தேவைப்பட்ட இந்த லெவல்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க. உங்களோட சார்ட்லேயும் இந்த லெவல்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இது கைக்கும். ஓகேவா? ஓகே, எண்ட் ஆஃப் த வீடியோ. உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.